தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தானாகவே முன்வந்து இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை சந்திக்காமல் இருந்திருந்தால் அதற்கு கோடான கோடி நன்றிகள். ஏனென்றால் அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர். பல மனநலம் பாதிக்கப்பட்டவர்களால் இலங்கை பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டவர். அவர் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிற ஒருவர். ஏனென்றால் தாவேகா 120 ஆசனங்களை பெறும் என்று அவர் ஒரு பதிவை போட, அதற்கு சாட்டை துரைமுருகன் பதிலளித்து 2 பேருக்கும் இடையிலே காரசாரமான அநாகரிகமான வாக்குவாதங்கள் சமூக வலைதளங்களில் சென்ற பிறகு இவர் நாம் தமிழருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் ஆரம்பத்தில் இருந்து கொண்டிருப்பதாகவும், இந்த தனிப்பட்ட பிரச்சனையை இலங்கை பாராளுமன்றத்திலே பேசுகிற போது பேசிய ஒருவர். இலங்கை ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்கும் ஒருவர் செல்வது மக்களுடைய பிரச்சனைகளை பேச, தன்னுடைய சொந்த தனிப்பட்ட பிரச்சனைகளை மாத்திரமே இவர் அதிக அளவிலே பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். அந்த அளவு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் இவர். ராஜீவ்காந்தி அவர்களுடைய இறப்புக்கு பிறகு ஏற்கனவே தமிழகத்திலே அறியப்பட்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகளும் அதனுடைய தலைமையும் பெரும் சரிவை மக்கள் மத்தியிலே கண்டிருந்தது. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆரம்பம் அதனை வேறு ஒரு திசைக்கு கொண்டு சென்றது. சீமான் அவர்கள் சில விஷயங்களை மிகைப்படுத்தி சொன்னாலும் உண்மை என்னவென்றால், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரையோ அல்லது அதனுடைய அமைப்புகளையோ அதில் இருந்த முக்கியஸ்தர்களையோ மாமா என்றோ பெரியப்பா என்றோ சித்தப்பா என்றோ அழைக்கிற ஒரு பழக்கம் அதற்கு முதல் இருக்கவில்லை. இப்போது இருக்கிற 2ஆம் தலைமுறை அதனை செய்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய பங்காற்றியிருப்பவர் திரு சீமான் அவர்கள். அது மறக்க முடியாத உண்மை. சில மேடைகளிலே அவர் சில விஷயங்களை மிகைப்படுத்தி பேசியிருக்கலாம், ஊடகங்களிலே சில விஷயங்களை மிகைப்படுத்தி பேசியிருக்கலாம். ஆனால் உண்மையை நம்மால் மறக்க முடியாது. அதன் காரணமாகத்தான் புலம்பெயர் தமிழர்கள் அவருக்கு ஆதரவாக செயற்படுகிறார்கள், அவருக்கு நிதி அளிக்கிறார்கள். ஒருவேளை சீமான் அவர்களே எனக்கு நிதி வேண்டாம் என்று புலம்பெயர் தமிழர்களிடம் சொன்னாலும் கூட அவர்கள் அவருக்கு நிதி அளிப்பார்கள். இல்ல உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுக் கொடுப்பார்கள். அது தமிழகத்தில் வேறு மாதிரியாக பார்க்கப்படலாம். ஆனால் இலங்கை தமிழர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற அபிமானம் என்பது, திரு சீமானுக்கு இருக்கிற அபிமானம் என்பது, அவர் இந்த பணம் வாங்குறது அதெல்லாம் இல்ல, அது வேறு ஒன்று. அதை தவறாக மக்கள் மத்தியில் சித்தரிப்பதற்காக ஏதோ அரச விஜயம் ஒன்றை மேற்கொண்டு தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கே பல ஊடகங்களை சந்தித்தது போல இந்த மலினப்படுத்தப்பட்ட இந்த ஊடக கலாச்சாரத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற சில யூடியூபர்கள் அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்த உடனே தான் பெரிய ஒரு அரசியல் பிரமுகர் என்று தன்னை எண்ணிக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் திரு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக இழிவான கருத்துக்களையும்